காவேரி ஆதாரத்தோடு விஜய் மேலே எந்த தப்போ இல்லைன்றதை நிரூபிச்சதுனால ஒரு வழியா விஜய போலீஸ்காரங்க வெளியே விட்டுறாங்க. விஜயுமே எதுக்காக நீ வீட்டுக்கு போகாம எனக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்தா, சாப்பிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியா கேட்க, காவேரியும் முதல்ல எனக்கு பசியே தெரியல, இப்போ நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு பசிக்குது, சரி நம்ம சாப்பிட போடலாமான்னு கேட்க, விஜயுமே காவேரி கிட்ட பாசமா பேசி அவங்கள சாப்பிட கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம மறுபடியுமே தன்னோட திட்டம் எல்லாமே வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்க பசுபதியையுமே செம்மையா நக்கல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போக, அப்படி போகும்போது கூட அவங்களோட சித்திக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. தாத்தாவும் நீ சீக்கிரமா போப்பா, நீ இதுக்கப்புறமா சந்தோஷமா இருக்கணும்னு அவங்கள அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கரெக்டா வெண்ணிலாவோட ராகினி ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அதை பார்த்த உடனேயே காவேரி இன்னுமே விஜயோட கையை டைட்டா பிடிக்க, விஜயும் காவேரியோட கையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆன வெண்ணிலாவும் கொலை வெறியோட காவேரி கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ராகினியும் ரொம்பவே வில்லத்தனமா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ கைஸ், இதுக்கப்புறமா வெண்ணிலா வேற என்ன பிரச்சனை பண்ணி காவேரியும் வெண்ணிலாவையும் பிரிக்கிறதுக்காக பிளான் போட போறாங்க. ஏற்கனவே அவங்க போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சுன்ற கடுப்புல இருக்கிற பசுபதியும் இந்த விஷயத்துல வெண்ணிலாவுக்கு எப்படி உதவி பண்ண போறாங்க. ஒருவேளை வெண்ணிலா மறுபடியுமே விஜயை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போறாங்களா? அதனால விஜயும் இந்த விஷயத்துல மறுபடியுமே வெண்ணிலா பக்கம் சாய வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லனா இதுல உறுதியா யாரு என்ன தன்னை மிரட்டினாலும் பரவாயில்ல, தனக்கு பிடிச்ச லைஃபை தான் தான் வாழ போறன்ற முடிவை எடுத்துட்டு இருக்க விஜயும் உடனடியா வெண்ணிலாவோட பிரச்சனையை இப்பவே முடிச்சு வைக்க போறாங்களா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? விஜயும் காவேரியும் இதுக்கப்புறமா பிரியாம ஒன்னா இருப்பாங்களா இல்லையா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.